Hi, this is Anto from Yash. யாஷ்ன்றது என்னன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த கம்பெனியில் நாங்கள் வந்து மெயினாக சாஃப்ட்வேர் தான் ப்ராடக்டாக பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காக அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக எங்கள் ஊரில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு, லைக் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க, இல்லை ஒர்க் போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து மெயினாக பண்ணுறோம். ஏன்னா நார்மல் லேமேன் கூட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதனால நாங்கள் வந்து சாஃப்ட்வேரை மெயினாக வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு புது முயற்சியாக வந்து நாங்கள் எம்பெடட் சிஸ்டம் வந்து ஒரு ப்ராடக்டாக பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ப்ராஜெக்டை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து எம்பெடட் சிஸ்டம் சைடும், இன்னொரு பார்ட்டு வந்து ஆப் டெவலப்பிங் சைடும் நம்ம பிரிக்க போகிறோம். இந்த ஆப் டெவலப்பிங் சைடில் ஒரு டெவலப்பர்கிட்ட நம்ம பேச போகிறோம். நம்ம வந்து யூஸ் கேஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது அதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து அந்த டிஸ்கஷன்லாம் இருக்கும். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து எம்பெடட் சிஸ்டமில் ஒரு காம்பனன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபுல் ப்ராசஸ் என்ன, இதுக்கு என்னென்ன காம்பனன்ஸ்லாம் தேவை, அது எப்படிலாம் நம்ம செட்டப் பண்ணோம், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தான் நம்ம பேசுவோம். இந்த ஆப்பை வந்து இவர் தான் டெவலப் பண்ண போறாரு. இவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஹாய், ஐம் ஜீவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃப்ரம் யாஷ். எனக்கு இந்த ஃபீல்டில் 2 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 2 இயர்ஸாக யாஷ்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் மெனி ஆப்ஸ் பண்ணியிருக்கேன், 10+ ஆப்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த ஆப்பை டெவலப் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் கேஸஸ்லாம் நம்ம டெவலப்பர்கிட்ட சொல்லி அதுக்கான சொல்யூஷன் டெக் ஆஸ்பெக்டில் வந்து கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஷாப் ஓனர்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, என்னோட எம்ப்ளாயி வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்கல்ல. இப்போ வந்து என்னோட ஷாப்க்கு வரும்போது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க. எனக்கு வச்ச உடனே எனக்கு வந்துட்டு அந்த அப்டேட் வேணும். எனக்கு வந்து அந்த அப்டேட் இப்போ இல்லை. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஆப் வழியா? ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ண உடனே இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒர்க்கர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம். இதை டெக்ஸ்டாக்ல வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ 2வது யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பர்டிகுலராக வந்துட்டு நான் ஒரு எம்ப்ளாயோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கணும். லைக் வந்து அவர் இன்னைக்கு டேல வந்து எத்தனை டைம் வந்து லாகின் ஆயிருக்காரு, எத்தனை டைம் வந்து லாக் அவுட் ஆயிருக்காரு, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு யூனிக் ஐடி அசைன் இருக்கும். அவங்க லாகின் லாக் அவுட் எப்பலாம் ஆகிறாங்களோ அதெல்லாம் நம்ம க்ளவுட்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு 2 இல்லை அதுக்கு மேலே ஷாப் வச்சிருந்தேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஷாப்ல இருக்கிற எம்ப்ளாயோட டீடைல்ஸ் நான் பார்க்கணும். லைக் அவர் வந்து எப்போ லாக் அவுட் ஆயிருக்காரு, லாகின் ஆயிருக்காரு, அந்த மாதிரி டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவேன்? இப்போ எம்ப்ளாய்க்கு யூனிக் ஐடி இருக்கிற மாதிரி ஷாப்புக்கும் யூனிக் ஐடிஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எம்ப்ளாய்ஸ் வந்து லிங்க் ஆயிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் பண்ணி. இப்போ அடுத்த யூஸ் கேஸ் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற டேட்ல வந்து யார் யாரெல்லாம் லாகின் ஆயிருக்காங்க அந்த டீடைல்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி நேற்று யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த டீடைல்ஸ் நல்லா பார்க்க முடியுமா? அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஓகே, இது ஈஸி தான். இப்போ தம்ப் வைக்கும் போதே நம்ம டைம் லைனும் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அதை வந்து நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது லைக் என்ன அப்படின்னா, ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த தம்ப் வைக்கிற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா தம்ப் வச்சோன்னா ஒரு CSV ஃபைல்லையோ அது எக்ஸல் ஃபைல்லையோ வந்து ஜஸ்ட் ஸ்டோர் மட்டும் தான் ஆகும். மற்றபடி அது எந்த விதமான அனலிட்டிக்ஸ்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஸ்டோர் ஆகும். மந்த் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் தான் இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேட்டாஸ்லாம் க்ளவுட்ல ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த டேட்டாஸை வச்சு நம்ம ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணலாம். லைக் என்ன மாதிரி அனலிட்டிக்ஸ் அப்படின்னா, யாரெல்லாம் வந்துட்டு சீக்கிரமா வராங்க, ஏர்லி பேர்ட்ஸ் யாரெல்லாம் லேட் கமர்ஸா வராங்க, யாரெல்லாம் வந்து அதிக நாள் வந்திருக்காங்க, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஷாப் ஓனருக்கு வந்துட்டு மந்த் எண்ட்ல வந்து அனுப்புற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இதுல பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா. இதுல ஏதாவது பண்ண முடியுமா நம்ம? ஓகே, இதுக்கு தேவையான டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ளவுட்ல இருக்கு. ஸோ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இதை நம்ம அனலிட்டிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து மந்த் எண்ட்ல ஓனருக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஏன் வந்து பர்டிகுலராக நான் இந்த யூஸ் கேஸ் கேட்குறேன் அப்படின்னா, இது மூலியமா அந்த ஷாப் ஓனர் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாப்ல வந்துட்டு அவங்களோட எம்ப்ளாய்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷாப்புக்கும் ஒரு வாவான விஷயமா இருக்கும். அதனால தான் அந்த யூஸ் கேஸ் நான் சொன்னேன். ஓகே, அப்புறம் இந்த ஆப்பை வந்து நான் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்? ஓகே, இது டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம எம்பெடட் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஜீவா. அப்புறம் எவ்வளோ நாள் கொடுப்பீங்க இந்த ஆப்பை? அதெல்லாம் வருஷக்கணக்கு ஆகுங்க. 1 வீக்ல முடிச்சிடலாம். 1 வீக்ல கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட்டை நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரெட் போர்டு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த பிரெட் போர்டு யூஸ் பண்ண போகிறேன். சம் ஜம்பர் வயர்ஸ் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல், அப்புறம் டிஸ்பிளே. ஸோ யூசர் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நேம் அதெல்லாம் காட்டுறதுக்காக ஒரு டிஸ்பிளே. ஒரு எல்இடி யூஸ் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, யூசருக்கு வந்துட்டு தெரியணும்ல அவங்க வந்து லாகின் ஆகுறாங்களா, லாக் அவுட் ஆகுறாங்களா, இல்லை வந்துட்டு கரெக்டாக ஃபிங்கர் வச்சிருக்காங்களா, தப்பாக வச்சிருக்காங்களா, இன்டர்நெட் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுதா இல்லையா, எல்லா விதமான இண்டிகேஷனும் இந்த எல்இடி வந்து பண்ண போகுது. லாஸ்ட்டாக வந்து இதுதான் நம்ம ப்ராடக்டோட ஹீரோ ESP32. ஏன் வந்து நான் ESP32 அப்படின்னா, இதில் வந்து பில்டினான வைஃபை அண்ட் ப்ளூடூத் மாடியூல் வந்து இருக்குது. ஸோ அதனால ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸு. இதை வச்சு நம்ம ஒரு செக்யூரான ஒரு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம பண்ண போகிறோம்.
ஏன் வந்து இதை நான் செக்யூர்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூடூத்தை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணுறது, அந்த ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ளூடூத் வழியாக மட்டும்தான் நடக்கும். அதனால தான் இது வந்து ரொம்ப செக்யூர். ஸோ இது வந்து இன்டர்நெட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. அப்புறம் வந்து அந்த ரியல் டைம் டேட்டாஸு, அப்புறம் எம்ப்ளாயோட ட்ராக்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்கேருந்து வேணால் அந்த ஓனர், அந்த ஷாப்போட ஓனர் வந்து பார்க்க முடியும். ஷாப் வந்து அந்த பிஸ்னஸோட ஓனர் வந்து வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தால் கூட இதை வந்து பார்க்க முடியும்.